யாரு? யார் பேசுனது? ப்ளீஸ் காப்பாத்துங்க. அட என்னாச்சு? என்ன பெயிண்டிங் பேசுது? என்னாச்சு? ராத்திரி ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஹாலுசினேஷனா? கெட் அவுட். பேய்! இது பேய் தான். ஓடுங்க பேய்! ஹெல்ப் ஹெல்ப். அட கிரவுண்ட் காயப். குட் மார்னிங் சார். இன்னைக்கு நான் ட்ரிபிள் சமோசா அப்புறம் சீஸ் பஸ்ட் ரோல கொண்டு வந்திருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் தலை வேகமா ஓடும். அலியா, அறிவு சமோசாவால இல்ல, சவாலால வளரும். ஓஹோ சார், கோட் ரெட். டிடெக்டிவ் ஐக்யூ சொசைட்டியோட லெட்டர் மொமெண்ட் வந்துருச்சு. டியர் டிடெக்டிவ் மேகுல், நாக்பூர் ஆர்ட் கேலரியில நைட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெயிண்டிங் லேடி இஷார் ஆஃப் இண்டிகோ வேலி அப்படிங்கிற பெயிண்டிங் பேசுது. கேலரியோட கட்ஸ்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. இந்த குழப்பத்தால ஒரு விலைமதிப்பில்லாத ஆர்டிஃபேக்ட், த டைமண்ட் பீகாக் கிரவுன், திருடப்பட்டிருக்கு. இதை சில பேர் கோஸ்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க, சில பேர் இதை மாயைன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க உங்க லாஜிக் தேவை. சார், பெயிண்டிங் பேசுதா? சும்மா இருக்க பெயிண்டிங்க பார்த்தாலே நான் ரொம்ப பயப்படுவேனே. ஆலியா, பேய் பேசாது, மனிதர்கள் பேச வைக்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை பேச வச்சு கிரவுனை திருடிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா யாரோ இந்த பேசுற பெயிண்டிங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஜிக்கலாருமே ஒரு பெயிண்டிங் பேசுறதா சொல்றாங்க, ஒரு கிரவுனை திருடிட்டு போயிட்டாங்க. இதுல மேஜிக் எவ்வளவு இருக்கு, லாஜிக் எவ்வளவு இருக்குன்னு நாம இப்ப பார்க்க போறோம். டிடெக்டிவ் ப்ளீஸ், இந்த கேலரி சபிக்கப்பட்டிருக்கு. சார், நான் என்ன சொல்றேன்னா பெயிண்டிங்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. நேத்து ராத்திரி இது கீழே விழுந்திருக்கு. சார், பேய் தான் வந்து தள்ளி இருக்கும். இதுல ஏதோ ஒரு பெயிண்டிங்ல தப்பு இருக்கு. லாஜிக்கலாருமே எந்த பெயிண்டிங்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த பெயிண்டிங் கவனமா பாருங்க. இது சாய்வா இருக்கு. யாரோ இந்த பெயிண்டிங்கை நகர்த்த முயற்சி பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பெயிண்டிங் பக்கத்துல போகாதீங்க. சார், இந்த பெயிண்டிங் உங்களை தான் பாக்குது. இதுல பேய் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். லாஜிக்கலாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ளூ கிடைச்சிருக்கு. இதை பார்த்து என்ன க்ளூங்கிறத உங்களால சொல்ல முடியுமா? அதே ஃபிங்கர் பிரிண்ட் இங்கேயும் இருக்கு. அப்படின்னா இந்த பெயிண்டிங்கை நகர்த்த யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்காக? இது என்னமோ விசித்திரமா இருக்கு சார். ரெண்டு பெயிண்டிங்ல மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ஆனா அங்க எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது யாரு பெயிண்டிங்க தொட்டிருப்பாங்க? இது ஃப்ரெஷ் பிரிண்ட்ஸ். இங்க டர்ட் எதுவும் இல்ல. சார், இந்த பெயிண்டிங்கை தொடுறதுக்கு யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. ஆனா சார், இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பேசுறது இல்லையா? இந்த பெயிண்டிங் ராத்திரியில தான் பேசுமா? அப்ப வா, நைட்ல வந்து பார்க்கலாம். சார், இப்பதான் எதுவுமே ஆகலையே. இது ஒரு ஸ்கேம் பெயிண்டிங்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வேற ஏதோ எனக்கு தோணுது. டிடெக்டிவ் மேகுல், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. என்னோட மியூசியத்துல பெயிண்டிங் பேசுது. அப்புறம் இன்னொரு ஆர்ட் பீஸை திருடிட்டு போயிட்டாங்க. சார், இங்கே சத்தம் கேட்டுட்டு இருக்கு. பெயிண்டிங் பேசுது. ஒரு ஆன்டிக் வாஸை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சார், இந்த பேய் என்ன மல்டி டாஸ்கிங் மோட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கே. வாங்க பெயிண்டிங்கை பார்க்கலாம், வாங்க. சார், நாக்பூரோட பேய் இண்டஸ்ட்ரி இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு.
இத பாருங்களேன், ரியல் டைம் ஹாரர் மூவி மாதிரி இருக்கு சார். லாஜிக்கல் ஆர்மி, எனக்கு புரிஞ்சிருச்சு. நைட்ல எந்த பெயிண்டிங் பேசுதுன்னு. அது எந்த பெயிண்டிங்னு உங்களால சொல்ல முடியுமா? சேம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த சுவர்ல இருக்கு, அதை பாருங்க. இந்த பெயிண்டிங் தான் நைட்ல பேசுதா? ஆமா சார், சரிதான். ஆனா அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? லோஹாட்டினா பிளாஸ்டிக் மீஹுல்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக். திருடனோட பிளான் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆலியா அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நைட் டைம்ல அவன் உள்ள புகுந்து ஒரிஜினல் பெயிண்டிங் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு போலியான பெயிண்டிங்கை வச்சிடறான். அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு நைட்டும் அவன் அங்க வந்து ஒரிஜினல் பெயிண்டிங்கை எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி இருக்கிற ஒரு போலியான பெயிண்டிங்கை வச்சிடறான். அதுல ஒரு சின்ன ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி ஒரு பட்டனை பிரஸ் பண்ண அதுல இருந்து சத்தம் வர மாதிரி அவ செட் பண்ணிடுறான். அதனால தான் பெயிண்டிங் பேசுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி சின்னதா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கரோட சேர்த்து அதுல ஒரு லைட்டும் இருக்கு. அப்புறம் சின்ன மோட்டாரும் இருக்கு. அதனால தான் பெயிண்டிங் பேசுற மாதிரியே இருக்கு. அப்புறம் திருட ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே அந்த பெயிண்டிங் பேசுற மாதிரி பிம்பம் ஏற்படுது. Please help out. பெயிண்டோட லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க பேய் இருக்கிறத நினைச்சு பயப்படுறாங்க. பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. இந்த பர்ஃபெக்ட் மொமெண்ட்காக காத்துட்டு இருந்த அந்த திருடன் ரூம் காலியான உடனே அவனுக்கு தேவையான பொருளை திருடிட்டு போயிடுறான். முதல்ல கிரீடம், ரெண்டாவது வாஷ், அப்புறம் ஜுவல். அந்த க்ரௌனை எடுத்து பேக்ல போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த போலியான பெயிண்டிங் எடுத்துட்டு உண்மையான பெயிண்டிங்கை அதே இடத்துல வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடுறான். அப்புறம் ஃப்ரேமையை அவன் சரி பண்ணி வச்சிடுறான். அதனால தான் பார்க்க எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த திருடன் அங்கிருந்து போயிடுறான். இது பேயோட வேலை இல்ல, திருடனோட வேலை. ஆலியா சார், நீங்க பெரிய ஜீனியஸ். நாம திருடனை பிடிச்சாகணும். நாம அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம். சார், அந்த திருடன் தான் பெயிண்டிங்ஸை சேஞ்ச் பண்றால. நாம பெயிண்டிங் பின்னாடி ஒளிஞ்சிருந்தா அவனை பிடிச்சிடலாம்ல. பெயிண்டிங்க பார்க்கணுமா? ஆலியா, நீ மியூசியம் எக்ஸிபிட் பண்ண வரல, நம்ம டிடெக்டிவ்ஸ். சார், அவன் பேயின்னு சொல்லி ஏமாத்தி திருடுறான்ல. நாம பெயிண்டிங்க மாறியே அவனை பிடிக்கலாமே. ஆக்சுவலா ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. முதல் திருட்டு லேன் A6ல நடந்திருக்கு. ரெண்டாவது லேன் B12ல, மூணாவது லேன் C8ல. அடுத்து எங்க நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? சார், லெட்டர் அடுத்தடுத்து என்ன இருக்கோ அதான் இருக்கு. நம்பர்ஸ் மட்டும் 6க்கு 6 கூடிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் D24ல நடக்கும். ரொம்ப சரியா சொன்னாலியா. உன் பிளானை நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. சார், D24ல பேய் இன்னும் ஃபேன்சியா இருக்கும் போல. அது ராயல் பேய். சார் ப்ளீஸ் சீக்கிரம் உள்ள வாங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் பயந்து போயிருக்காங்க. நீங்க 2 பேரும் வந்து தான் இந்த மிஸ்ட்ரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆகணும் சார். சரி, வா போலாம். சார், அந்த திருடன் இந்த பெயிண்டிங்கை சூஸ் பண்ணுவான். அதான் இவ்ளோ பெரிய ஹால் இருக்கே. இதுவும் ஒரு பசில் தான். இதுல எந்த பெயிண்டிங் ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்கறத உங்களால சொல்ல முடியுமா? இந்த பெயிண்டிங் டைமண்ட் கிரவுன் முன்னாடி இருக்கு. திருடன் இதை தான் ரிப்ளேஸ் பண்ண பாப்பாம். வா ஆலியா, அந்த பெயிண்டிங்கை பாப்போம். சார், உங்களால இங்க ஃபிட் ஆக முடியாது. ஆலியா, இங்க நான் இல்ல, நீ ஃபிட் ஆக போற. உன்னோட யோகா போசஸ் இன்னைக்கு யூஸ் ஆக போகுது. சார், அதுவும் உனக்கு சாப்பாடே இல்லாம. சார், நான் அந்த கர்டைனுக்கு பின்னாடி இருப்பேன். தயாராயிரு ஆலியா. மிஷன் பேசுற பெயிண்டிங்க இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். கிரைம் ஃபைட்டிங்காகலாம் நான் ஆசனம் பண்றேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட யோகா டீச்சர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆலியா, ஞாபகம் இருக்கட்டும், அந்த திருடன் பெயிண்டிங்கை தொட்டா மட்டும்தான் ஆக்ஷன், இல்லனா இல்ல. சரிங்க சார். ஆனா அவன் என்னோட டிஃபனை டச் பண்ணா அப்ப நான் முதல்ல ஆக்ஷன் ஆரம்பிச்சிருவேன். பாஸ், நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல. ரிலாக்ஸ். நான் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ண உடனே நீ அந்த ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணு. கோஸ்ட் பேசும், காட் ஓடுவான், நமக்கு கிரவுன் கிடைச்சிரும். டன் பாஸ். லாஜிக்கல் ஆமி, கிட் டைம். வாட்?
பாஸ், என்ன உருளைக்கிழங்குல அடி வாங்குறீங்க? கிரைம் சீன்ல ஒன்னு எவிடன்ஸ் கிடைக்கும், இல்ல சமோசா. இன்னைக்கு ரெண்டுமே கிடைக்க போகுது. கோஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சது. இப்ப ஜெயில் ஷிஃப்ட் ஆரம்பிக்க போகுது. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. சார், அவங்களோட பேசுற பெயிண்டிங்கோட ரிமோட். பாஸ், பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த திருட ஆலியாவை நோக்கி ஓடி வரான். இந்த சட்னி ஸ்பெஷல். தேங்க் காட், எப்படியோ இன்சூரன்ஸ்காரங்களோட பணம் மிச்சமாச்சு. பெயிண்டிங்ஸை பேச வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. திருடந்தெல்லாம் பாஸ் தான். இம்ப்ரெசிவ் கன்ஃபெஷன், அன்லாஜிக். இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த கதையும் சொல்லுங்க. பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்படி வேலை செய்யறோமோ அப்படி ஸ்லிப்னு. சார், இன்னொரு திருடனா? அப்படின்னா இவங்க 2 பேரும் பெயிண்டிங்கை செட் பண்றவங்க தான். ஆக்சுவல் மாஸ்டர் மைண்ட் வெளியே இருந்து தான் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். சார், மாஸ்டர் மைண்ட் ஓடிட்டானே. கேட்டுக்கு வெளியே மேகுலுக்கு 3 ஆப்ஷன் தெரியுது. ஒரு ஷைனிங் ரெட் கார், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அப்புறம் ஒரு ஓல்டு சைக்கிள். மேகுல் இதுல எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ஆர்மி டைம் கம்மியா இருக்கு, திருடன் வேகமா இருக்கா. அப்ப என்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு, நான் இதை சூஸ் பண்ணணும். காரோட டயர்ஸை பாருங்க, அது ஃபிளாட்டா இருக்கு. பைக்கை பாருங்க, அதுல கீ இருக்கு, அதோட ஹெல்மெட்டும் இருக்கு. சைக்கிளோட செயின் லூஸா இருக்கு, அது கீழே விழுந்திருக்கு. சரியா சொன்னீங்க, பைக் தான். இந்த டிடெக்டிவ் மேகுல் ரொம்ப தொலை பண்றான். என் பேக்கெட்ல இருந்து கிளாஸ் மார்பிள்ஸ் எடுத்து அதை கீழே கொட்டுறேன். அந்த மார்பிள்ஸ் எல்லாமே கீழே விழுந்து அப்படியே போயிட்டு இருந்தது. மேகுலோட பைக் மேல அந்த மார்பிள்ஸ்லாம் போய் மோத இருக்கும் போது மேகுல் ரொம்ப வேகமா பிரேக் அப்ளை பண்றாரு. பைக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு கண்ட்ரோல் பண்றாரு. அப்புறம் மார்பிள்ஸ் சைட்ல இருந்து ஒரு சரியான பேத்தை உருவாக்கி அதுல இருந்து போயிடுறாரு. ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், ஸ்பீட் டவுன், பிசிக்ஸ் பிளஸ் கண்ட்ரோல், நோ ஸ்கிட். அடா, இது ரியல் லைஃப் ஸ்டண்ட் மாதிரியே இருக்குல்ல. இதரில் இருக்கிற வழி 3 ஸ்பிளிட் ஆகுது. லெஃப்ட் அது மெயின் மார்க்கெட் வழியா போகும், அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெயிட் அது ஹைவே வழியா போறது, இங்க சிசிடிவி அப்புறம் டோல் பூத் இருக்கு. 3வது ரைட் சைடு, அங்க ஓல்ட் ரிவர் சைட் பிரிட்ஜ் இருக்கு. டார்க்கா இருக்கு, லைட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி திருட எந்த வழியை தேர்ந்தெடுப்பான்? எங்க ரொம்ப ஆளுங்களோ போலீஸ் இருப்பாங்களோ அங்கேயா, இல்ல யாருமே இல்லாத இடத்துலயா? எக்ஸாக்ட்லி, திருட இருட்ட தான் தேர்ந்தெடுப்பான். டிடெக்டிவ் ஷார்ட்கட். எப்படியோ அந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நீ இங்கே எப்படி வந்த? நான் எப்பவுமே ஒரு அடி முன்னாடி தான் இருப்பேன். நீ எங்கே இரு, இல்லை நான் குதிச்சிருவேன், தண்ணி வெளியே தப்பிச்சு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி பிரிட்ஜு கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. ஐயோ, இது காலியா இருக்கே. பெயிண்டிங் திருடனை பிடிச்சாச்சு. வெல் டன் லாஜிக்கல் ஆர்மி.